எங்கள் மத்தியில் கல்வி உலகின் சிறந்த தலைவர்களில் ஒருவரான டாக்டர் ஏ சாரதா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இவரது வாழ்க்கை நமக்கு உன்னதமான ஊக்கம் மற்றும் முன்னேற்றத்தின் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. பண்டைய காலங்களில் கல்வி பெறுவது எளிதான காரியம் அல்ல. ஆனால் தன்னுடைய கடுமையான உழைப்பு மற்றும் மன உறுதி மூலம் இன்று கல்வி உலகில் தலை சிறந்து விளங்குகிறார் டாக்டர் சாரதா அவர்கள். அவர் பெற்ற பிஇ, எம்இ, பிஹெச்டி போன்ற உயர்கல்வியின் மீதான அவரது நீங்காத பாசத்தை வெளிப்படுத்துகின்றது. அவரின் வாழ்க்கை எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு தீவிர முயற்சியுடன் சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அத்தகைய மிகுந்த சாதனைகளின் ஊக்கம் நம்மை புனிதமாக்க, நம் பயணத்தில் உன்னதமாக உயர்வது எப்படி என்பதற்கான வழிகாட்டியாக திகழும் டாக்டர் ஏ சாரதா எம்இ, பிஹெச்டி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு அருமையான தருணம். எனக்கு இது புது ஆடியன்ஸ். நாங்கள் கல்வி நிறுவனத்தில் பணியாற்றுறவங்க. எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. நம்மளை எதுக்காக இன்னைக்கு காலையில் யோசித்தேன் நான், எதுக்காக நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு ஆடு க்ரௌடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி, இந்த வெஹிக்கிள்ஸ் லான்ச் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த டியூன் ஆட்டோமேஷன் அண்ட் மோட்டார்ஸ் இந்த குழுமத்தோட ஒரு தொலைநோக்கு பார்வையெல்லாம் என்னை பார்த்து வியக்கணும் அப்படின்றதுக்காகவே எனக்கு கடவுள் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போவுமே இந்த ஆண்டர்பிரினர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்மளுடைய தொழில் முனைவோர்களை மிகவும் பிடிக்கும். எப்போவுமே அந்த மாதிரி பிஸ்னஸ் கம்யூனிட்டியோடையே ட்ராவல் பண்ணுறது ஏன்னா எங்கள் ஃபேமிலி, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பிஸ்னஸ் சைடில் இருக்காங்க. நான் எஜுகேஷன் சைடில் இருந்தாலுமே எனக்கு வெரி க்ளோஸ் அசோசியேஷன் வித் ஆல் மெனி பிஸ்னஸ் பீப்புள். அதனாலேயே என்னவோ எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆப்டாக ஒரு மிகச்சரியான ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பளித்த நிறுவன தலைவர் அவர்களுக்கு மிகவும் நன்றி. எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு ஸ்கோப் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷமாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறது ஒரு மெஸ்மரைசிங் வேர்டு. திருமண பக்கமெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது எல்லாருமே ரொம்ப ஒரு ஆசையாக பார்க்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இது. ஸோ எதனால் அப்படின்னா நமக்கு இருக்க நம்மளோட ஃபாசில் ஃபியூவல்ஸ், நம்ம பெட்ரோல் ஆகட்டும் இல்லை டீசல், இதோட ரெப்பாசிட்டரி ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அது இல்லாமல் அதில் நிறைய எமிஷன் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது மாசு அதிகமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டெல்லாம் என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும், ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு செவரல் இயர்ஸாகவே டெல்லி மாதிரியான ஒரு பெருநகரங்களில் இந்த பொல்யூஷன் எந்த அளவு காற்று மாசு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக ஈவன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் சீரீஸில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒரு நாள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, ஆட் நம்பர்டு வெஹிக்கிள் ஒரு நாளும், ஈவன் நம்பர்டு வெஹிக்கிள் ஒரு நாளும் ஆப்ரேட் பண்ணினதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி நிறைய இந்த எமிஷன் கண்ட்ரோலில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் போட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி டெல்லியில் சில நாட்கள் மக்கள் மாஸ்க் போட்டுட்டு போகிற மாதிரியான சூழல். அதே மாதிரி நம்ம ஊரில் எல்லாம் தீபாவளி சமயத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, சென்னையிலலாம் இப்போ ஒவ்வொரு சிட்டிலையுமே எவ்வளவு ஏர் பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் இந்த கார்பன் எமிஷன்ஸ் ஃப்ரம் த வெஹிக்கிள்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாப்புலேஷன் நாளுக்கு நாள் நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாகி போயிட்டே போகுது. கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான நாடு. இதில் ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலைக்காகவும் தன்னுடைய தினசரி வேலைகளுக்காகவும் நம்ம எல்லாருமே ஒரு 2 வீலர் ஆகட்டும், 3 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும் எல்லாரும் வீடு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரே ஒரு வண்டி இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு லூனா மாதிரி ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு சேர்ந்தப்போ நான் 1984 பொறியியல் படிப்புக்கு போனேன். அப்போனா பொறியியல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜில் நாங்கள்லாம் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தோம். நான் 88 பொறியியல் கல்லூரி பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு நான் இங்கே ஐஆர்டிடின்னு அப்போது சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரி இப்போ ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் அரசுடைமையாக்கப்பட்டது. ஸோ அந்த கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணப்போ அப்போல்லாம் நாங்களே ஒரு டிவிஎஸ் 50 தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த காலங்கள்லாம் மாறி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 4-5 வண்டியாவது இருக்குது. 4 வீலரே பார்த்திங்கன்னா மோர் தேன் 1 வெஹிக்கிள். இப்போ ஒருத்தர் ஒரு ஐஸ் இன்ஜின் பேஸ்ட் ஒரு கார் வச்சுருந்தாங்கன்னா கூடவே இன்னொரு வெஹிக்கிள். ஸோ 2 வீலர் 4 வீலர்னு சொல்லிட்டு இன்றைக்கி
இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெஹிக்கிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண நம்ம வந்து ஒரு ஐசி என்ஜின் பேஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸில் நிறைய பொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வி ஹேவ் டு கோ ஃபார் க்ரீன் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி. இது எல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு வந்து நேச்சுரலி நமக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஒன்லி ஆப்ஷன். இது வந்து உலகின் மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம உலகத்தில் வந்து எல்லா நாடுகள்லேயுமே இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. கிட்டத்தட்ட 2030 to 2040 ஆல்மோஸ்ட் நம்மளோட ஐசி என்ஜின்ஸ் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கார்ஸ் இதெல்லாமே ஒரு ஸ்டேஜில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. இப்போ வந்து பீப்புளுக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகணுன்னா ஒரு கார் இருக்குது, நம்ம இந்த காரில் வந்து இங்கே ஈரோட்லேருந்து சென்னை வரைக்கும் போகணுன்னா இடையில எங்கேயாவது சார்ஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது? நம்ம இடையில வந்து சார்ஜிங்க்கு வந்து நமக்கு பத்தாமல் போயிட்டப்போ அதே மாதிரி வந்து கம்பெனிஸ்லாம் இப்போ ஒரு பேட்டரி ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்னு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து அது போகுமா அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதே மாதிரி சில எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து அந்த பேட்ரிஸில் வர சில இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து எல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொன்றா. ஸோ இது எல்லாமே சால்வ் ஆகும்போது நமக்கு வந்து என்னென்னா இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் வித் சீப்பர் காஸ்ட் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபியூவலுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். 1 லிட்டர் பெட்ரோல் இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு மேலே விற்கிது, 1 லிட்டர் டீசல் வந்து 100 ரூபாய்க்கு பக்கமாக விற்கிது. ஸோ இது அப்படி கிடையாது, உங்களுக்கு வந்து சார்ஜிங் காஸ்ட் வந்து கம்மி. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வெரி ஸ்மூத். நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது என்னென்னா வர்றதே தெரிய மாட்டேங்குது. ரோட்டில் வந்து அப்படியே ஒரு வண்டி வர்றது கூட நம்மளா ஒரு பார்த்தோம்னா தான் தெரியும். பட் முன்னாடி மாதிரி இந்த நாய்ஸ் பொல்யூஷன் டோட்டலாக கிடையாது. இப்போ நிறைய ஹைப்ரிட் இப்போனால என்னென்னா பீப்புள் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் பக்கம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது ரெண்டுமே இருக்கிற மாதிரி. பட் இன் ஃப்யூச்சர் இந்த ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸையும் தாண்டி உங்களுக்கு வந்து பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய அது கவர்மெண்ட் நிறைய அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நிறைய இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து இந்த எமிஷன் இஷ்யூஸ் தான். ஸோ அதே மாதிரி நமக்கு தெரியும் இந்த பொல்யூஷன்னால் நம்ம வந்து என்ன மாதிரியான சொசைட்டி வந்து எந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸு அதே மாதிரி ஈவன் நாய்ஸ் பொல்யூஷனு எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம க்ரீன் எனர்ஜி ஒரு சைடு வந்து சோலார் எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து டோட்டலாக உங்களோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியவே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அது மிகையாகாது. இப்போ நம்ம லான்ச் பண்ண அந்த 2 வெஹிக்கிளும் பார்த்தோம். உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. எவ்வளவோ மக்கள் வந்து இந்த தள்ளுவண்டியில் கஷ்டப்பட்டு அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஹைஜீனிக்காக இல்லாத மாதிரியும் இருக்கும். தள்ளுவண்டியில் வந்து ஒரு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போவாங்க. இந்த காஸ்ட்டு கூட கேட்டேன், காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இந்த வெஜிடபிள் வெண்டர்ஸ்லாம் வெண்டிங் மெஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரொம்ப காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பேங்க்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய பீப்புளுக்கு பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து இந்த சில லீஸ் மாடல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெரிய BMW இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் லீசிங் மாடல்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இப்போ எல்லாம் முன்னாடிலாம் வந்து இந்த கார் வச்சுருக்கிறது அதுக்கெலாம் எந்த பிராண்டை பார்த்தீங்கன்னாலும் ரீசேல் வேல்யூ எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, ஏதாவது பண்ண பொருள் வாங்கினோன்னா உடனே ரீசேல் வேல்யூ இருக்கான்னு பாரு அப்படிம்பாங்க. ஸோ என்னென்னா இன்றைக்கி நம்ம ஒரு 10 லட்ச ரூபா போட்டு வாங்கக்கூடிய பொருள் ஒரு 4-5 வருஷம் கழித்து யூஸ் பண்ணிவிட்டு அதை திருப்பி சேல் பண்ணோம்னா எவ்வளோக்கு சேல் ஆகும் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக இந்த ஓல்டர் டெக்னாலஜிக்கு வேலையே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து நியூ டெக்னாலஜி போக இந்த பழைய பொருளை என்ன பண்ணுறது? ஸோ அதோட ரீசேல் வேல்யூவும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல் பிக் பிராண்ட்ஸ் வோல்வோவாகட்டும், ஒர்க்ஸ்வேகன், ஆல் பிகர் பிராண்ட்ஸ் ஒரு 1 crore உள்ள வெஹிக்கிள், 50 lakhs உள்ள வெஹிக்கிள், 80 lakhs உள்ள வெஹிக்கிள், இது எல்லாமே வந்து லீசிங் கான்செப்டுக்கு வராங்க. நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலாக அந்த இஎம்ஐ காஸ்ட்டுக்கு ஒரே ஒரு சின்ன டவுன் பேமெண்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காரை வந்து லீஸ்க்கு யூஸ் கொடுப்பாங்க. நம்ம 3 வருஷம் கழித்து அதே காருக்கு பதிலாக புது கார் அன்னைக்கு என்ன லேட்டஸ்ட்டு மாடல் அவைலபிளோ அந்த காரை பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்து இந்த
இஎம்ஐ நீங்கள் பே பண்ணிட்டு தான் இருப்போம். ப்ளஸ் நமக்கு வந்து ஆல்வேஸ் இந்த லக்ஸரியாக ஒரு பிராண்ட் நியூ காரில் ட்ராவல் பண்ணுற அந்த லக்ஸரி வந்து எப்போவுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது வந்து இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட். எல்லா டாப் பிராண்ட் கார்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஈவன் நம்ம உங்களோட அந்த நியூ கம்பெனி பீப்புளும் தே ஆர் ஆல்சோ ட்ரைங் டு அந்த மாதிரி ஒரு மாடல் ட்ரை பண்ணுறாங்கிறாங்க. அவர் ஜஸ்ட்டு அவர்கிட்ட நான் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணினதில்லை. பட் அது ஃப்ரம் த வே இன் விச் அவர் இந்த கார்கிட்ட சொல்லி இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுலேருந்து நான் நினச்சேன் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பிளான் வச்சுருக்கிறாரு. அப்புறம் வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியம், என்னை வந்து இந்த இடத்துக்கு எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ரொம்ப நேரம் ஒரு வேளை நம்ம வந்து எப்படி இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம சூட்டபிளாக இருப்போம் அப்படின்லாம் நான் ரொம்ப யோசித்தேன். ஏதோ ஒரு சம் கனெக்ஷன்ஸ் ஒரு அவங்களோட வெல்பீயிங்காகவோ இல்லை வந்து இந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க, எஸ்பெஷலி இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப இன்னோவேட்டிவாக இந்த நானும் பார்த்துருக்கேன். அதாவது இந்த டூ வீலர்லாம் ஈவன் எங்கள் சம்மந்தி வீட்டு ஃபார்முக்கெலாம் கூட தே பர்ச்சேஸ் சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதில் அந்த பின்னாடி வந்து அந்த கேரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும், கேரியர் மாதிரி. அதில் வந்து உங்களுக்கு இந்த பால்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பின்னாடி அந்த பிளாஸ்டிக் ட்ரே வச்சுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி கேரி பண்ணிக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்லாம் ஒரு வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெருசாக முன்னாடி வந்து ஒரு மூட்டை மாதிரி ஒன்று, பின்னாடி ஒரு பெரிய மூட்டை, அதெல்லாம் வச்சுட்டு சர்வசாதாரணமாக அப்படியே உஷ்ன்னு அந்த வெஹிக்கிள் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு லீஷிங்க்கு ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. அப்படி லீஷிங்கில் வந்து அவங்களுக்கு அவங்களால ஏன்னா பிகாஸ் பீங் அ மேனுஃபேக்சரர் அவங்களுக்கு அந்த நுவான்சஸ்லாம் தெரியும், எப்படி இந்த காஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டிங்கன்னா ஐ திங்க் திஸ் வில் பிகம் ஒரு நியூ வெஞ்சர். நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன். நான் வந்து ஆக்சுவலாக ஐ எம் நாட் அன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். எங்கள் இன்ஸ்டியூஷன் தான் ஆட்டோமொபைல் இன்ஸ்டியூஷன். நாங்கள் வந்து 1984 கிட்டத்தட்ட 40 இயர்ஸாக வி ஆர் ரன்னிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பிரான்ச்சு. எங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து ஒன் ஆஃப் த ஆட்டோமொபைல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அங்கே இருக்காத மெஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய ரிசர்ச் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதுக்கான ப்ரொக்யூர்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 இயர் ஆகும். இன்னும் ஒரு 1 இயரில் நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூஷன்லேயும் வில் ஹாவ் அன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அப்போ பார்த்தீங்கன்னா வில் பி ப்ரொவைடிங் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் நிறையா கொடுப்போம். இப்போ மெயினாக இந்த இது வந்து என்னென்னா அவங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் மட்டும் இல்லாமல் இந்த நிறைய லோக்கல் இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட சரியான கேப்பபிள் பீப்புள் அதிகமாக இல்லை அப்படின்னாங்க. பட் அதுவும் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ அவங்க வெஹிக்கிளும் கொடுக்குறாங்க, அவங்களோட வெஹிக்கிள்கான அதை எப்படி வந்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு வந்து சில டெக்னீஷியன்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னா தட் இஸ் இன்றைக்கி கண்ட்ரியே பார்த்திங்கன்னா. இப்போ நான் கூட ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் இப்போ நினச்சிருக்கேன். பட் ஒரு லேட்டர் ஸ்டேஜ் அதே கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசிஸாக கொண்டு வந்தாங்க. நம்ம ஊரில் வந்து என்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கில்டு லேபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேசன் பார்த்தீங்கன்னா மேசனை பிடிக்க முடியாது. ஒரு எலக்ட்ரிஷியனை ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு போகணுன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு ஆள் கிடைக்காது, ஒரு ப்ளம்பிங்க்கு ஆள் கிடைக்காது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுற மெக்கானிக்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ப்ரொமோட்டிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா இன்றைக்கி ஸ்கில்டு லேபர் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ். அதாவது நம்ம என்னென்னா ஒரு சைடு வந்து அதாவது மக்கள் தொகை ரொம்ப அதிகம். இந்த மக்கள் தொகையில் எல்லாரும் வந்து ஒரு குரூப் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கிற குரூப் எல்லாமே இன்ஜினியரிங் போய் படிச்சிடுது. சில பேர் வந்து இந்த மாதிரி பாலிடெக்னிக் அண்ட் ஐடிஐ போகிற குரூப் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து நிறைய இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது, இந்த சென்னிமலை கவர்மெண்ட் ஐடிஐயில் மட்டும் இந்த 36 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு பெரிய லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எனக்கு என்ன நான் கூட எங்களோட கமிஷனர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கேட்டேன், நம்மள மாதிரி என்ஜினியரிங் காலேஜஸில் விட்டுட்டு எதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடிஐயில் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு. பிகாஸ் அந்த லேப்ஸை வச்சுட்டு அவங்க நிறைய பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மோட்டிவ். இப்போ ஈவன் இவங்களும் அதான் சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ட்ரெயின்டு மேன் பவர் இல்லை. ஸோ நம்மளோட வெஹிக்கிளை எப்படி
சர்வீஸ் பண்ணுங்கிறது நம்மளே ட்ரெயின் பண்ணோன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை வாய்ப்பாகவும் இருக்கும், அவங்களோட வெஹிக்கிள்ஸும் நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு தொழிலையுமே வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறத விட அதை நீங்கள் சஸ்டைனபிளாக பல நீண்ட நாளைக்கு கொண்டு போகணும். அதோட ஸ்கேலபிலிட்டி, லைக் இன்றைக்கி ஒரு வெஹிக்கிள் இருக்குது, நாளைக்கு 4 வெஹிக்கிள் வருது, இன்னொரு 10 வெஹிக்கிள் வருது, அந்த மாதிரி வந்து நிறைய இதை வந்து க்ரோ பண்ணணுங்கிறதுக்கான ஒரு நல்ல விஷனரி லீடர்ஸ் இந்த கம்பெனி தேர் ஓனிங் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன அப்சர்வேஷன். நல்லா பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய அது ஒரு நான் இப்போ கூட சொன்னேன், சார் நீங்கள் வந்து என்ன ரொம்ப லிமிட்டட் மினிமம், ஏன்னா நாங்களாம் பேசுகிற ஆடியன்ஸ் எல்லாம் 1500 பீப்புள் தான் நாங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒரு சின்ன கேதரிங்னா ஒரு 1500 பேர் இருப்பாங்க, ரொம்ப சின்ன கேதரிங்காக இருக்கே அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து இங்கே மாதிரி சின்ன இடத்துல பண்ணாமல் நீங்கள் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறதெல்லாம் அங்கே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுங்கள், இன்னும் வந்து நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் வந்து முதல்ல இன்றைக்கி இது ஸ்டார்ட் பண்ணுறோம் மேடம், இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுறோம் அப்படின்னாங்க. எனிவே அவங்களோட மிக அரிய முயற்சி. அந்த எனக்கு ஆல்வேஸ், ஏன்னா என்னோட சன்னும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். ஸோ நான் அவங்களாம் வந்து எப்படி ஒரு சின்ன லெவல்லேருந்து ஒரு பிஸ்னஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ஒரு பெரிய லெவலில் அது ஒரு பேர் வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து எத்தனை தூக்கமில்லாத இரவுகளும் அதுக்கான நிதி சுமைகளை எல்லாம் அவங்களாம் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்பாங்க, ஒரு மார்க்கெட்டில் ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனரோட ஒரு மதராக, நாட் பிரின்சிபல் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் இல்லை, அந்த ஒரு மதராக என்னால் வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ அவங்களோட எல்லா இனிஷியேட்டிவ்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அவங்களோட பிஸ்னஸ் வந்து மேன்மேலும் பெருகி நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்மளோட ரோடில் ட்ராவல் பண்ணுறதை பார்க்குறதுல ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். மேலும் இந்த நல் வாய்ப்புக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நன்றி, வணக்கம்.